Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். இந்த கவின்குமார் சம்பவம்ன்றது ஒரு ஐடி இன்ஜினியரா இருக்காரு. ஒரு இன்ஜினியர் படித்தவர், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அந்த பெண்ணும் ஒரு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. உறவாவோ நட்பாவோ இருந்தவங்க திடீர்னு ஒரு ஆணவ கொலை இடத்துக்கு போறாங்கன்னா ஒரு தூண்டுதலால் நடத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, அண்மை காலமா அவனுடைய சேர்க்கை சரியில்லைன்றாங்க. யாருடைய சேர்க்கை? அந்த சுர்ஜித்துடைய சேர்க்கை. இவன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னா, ஆல்ரெடி கத்தியை அருவாலை அது ஒரு மரத்தை பக்கத்தில் அந்த ரோட் சாலையில் மறைச்சு வச்சிருக்கான். அந்த இடத்துல வண்டி நிறுத்தி தான் கத்தி எடுத்து, இங்கே பாருங்க நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நாளே விட்டு தான் இங்கே காயமே இல்லை பையனுக்கு. இந்த கவினுக்கு கழுத்துலேருந்து காயம் இல்லை. கழுத்து இந்த பக்கம் கரெக்டாக வெட்டி அப்படியே ஸ்பாட் அவுட். திருவண்ணாமலை துறைன்னு ஒரு பையனை அதே மாதிரி கை தனியாக, கால் தனியாக, கழுத்து தனியாக வெட்டி ஒரு சாக்கில் போட்டு கட்டி வீசிட்டாங்க. எப்படா கொள்ள நடந்துச்சுன்னு நான் அந்த சார்ஜ் ஷீட்டை படித்து பார்த்தேன். நான் 3 நாளாக தூங்கலை. என்னன்னா அதில் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு எழுதின கடிதத்தை ஒன்று நம்ம அண்ணன்காரன் படிச்சுட்டான். நீ நானும் கை கோத்துட்டு போனோம், நீ என் தோளில் சாஞ்சுக்கிட்ட. இந்த லெட்டரை படித்து ஒவ்வொரு உறுப்பாக வெட்டுறான். இந்த கை தானே முதல்ல என் தங்கச்சி தொட்டுச்சு, இந்த தோல் தானே என் தங்கச்சி மேலே சாந்துச்சுன்னு ஒன்றா வெட்டிக்கிட்டே வரான். வெட்டிக்கிட்டே நீ இதுக்கு தாண்டா ஆசைப்பட்டேன்னு சொல்லி இந்த கடைசியாக வெட்டி இறுதியில் தலை வெட்டுறான். வெளியில் வராத சம்பவம். மருத்துவர்கிட்ட பேசினேன். கனப்பொழுது உயிர் போயிருக்குங்க. எல்லாம் வினாடிங்க. அது எப்படி பார்த்தா தப்பிச்சுக்கு இது பண்ணிக்கலாம். அவன் கண்ணில் மிளகாத்தூள் வேற போட்டுருக்கான். கண்ணில் அங்கே மறைச்சு வச்சிருந்து எவ்வளோ பிளான்டு மர்டர் இருப்பார். கொடூரமான முறையில் அவன் வெட்டி படுகொலை செய்வான். நெல்லை மண்ணில் இந்த மாதிரியான கலாச்சாரத்தை யார் விதைக்கிறார்? இந்த ஜாதியை வளர்த்தெடுக்கிற எந்த சாதி சங்க தலைவனும் இதுவரை சிறையில் இருந்தது இல்லைங்க. அவன் உருவாக்குற கூலிப்படை வேணா இருந்திருக்கும். அவனால ஈல்டான பசங்க கெட்டு போயிருப்பாங்க. அவன் எல்லாம் வசதியா தான் இருக்கான். பிற்படுத்தப்பட்ட குள்ளி நடக்குது, பட்டியல் சாதிக்குள்ள ஆணவ நடக்குதுன்ற நானே. ஜாதி எல்லா இடத்திலும் வளர்ந்துருச்சு. இன்னொரு பக்கம் சொல்றேன் நானு, உங்களுக்கு ஒருவேளை இந்த சுர்ஜித் கவினை கொல்லாமல் அவன் அக்கா சுபாஷினியை கொண்டு இருந்தால் எஸ்சி ஆக்ட் போட்டுருக்க முடியுமா? இதுல சாதி சங்கமே வந்துருச்சு. இப்ப வந்துருவாங்கல்ல சார். இப்ப வந்திருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி பேச வச்சது. இப்ப பேச வச்சது சாதி சங்கம். சாதி உள்ள கண்டிப்பா சொல்றேன். சங்கங்கள் இல்லாமலாம் இருப்பாங்கல்ல. சரி, அந்த பொண்ணு சொல்றாள்ல, ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க அப்பா அம்மா இதெல்லாம் குற்றவாளி இல்லை, அப்ப யார் குற்றவாளி? அப்ப யார் கவினை கொன்னா? தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு சாதி. இந்த சாதி எல்லாம் ஊக்குவிக்கிறது இன்னும் சாபக்கேடு. நீங்க ஜாதி இருக்கும், வழியே கிடையாது. நீங்க அந்த டிஸ்கிரிமினேஷன், அதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 15 சொல்லுவோம். ஜாதி கூடாதுன்னு சொல்லல, ஜாதி பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு வரும். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கூடாது, ஜாதி கூடாதுன்னு சொல்லி என்ன ஜாதி பேரை போட்டுக்க மாட்டாங்க. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களோட தமிழ்நாட்டு ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஜாதி பேர் போட்டுக்க மாட்டாங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் எவிடன்ஸ் கதிர் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சோகமான நிகழ்வு நடந்திருக்கிற சமயத்தில் நான் ஒரு நேரம் கேட்டிருந்தேன், அந்த நேரம் கொடுத்துருந்தீங்க. நீங்களுமே களத்தில் சில நாட்களாகவே திருநெல்வேலி பகுதியில் கவின்குமாருடைய ஆணவ படுகொலை சம்பந்தமாக நிறைய தரவுகளை திரட்டி கொண்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கிலும் ஏதேனும் ஒரு சமூக பிரச்சனை நடந்தால் உடனடியாக எவிடன்ஸ் கதிர் அங்கே இருக்கீங்க. அதை உள்ளார்ந்து நிறைய தரவுகளை திரட்டுறீங்க, என்ன நடந்திருக்கு. அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணுன்றதுல உளமாற நீண்ட காலமா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு மேல நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்டு சில உண்மைகளை மக்கள் கிட்ட சொன்னாதான் எது நடந்திருக்கு உண்மை அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு விசாரணைன்னு ஒண்ணு நடக்குது, ஆளாளுக்கு ஒரு கதையை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, எழுதுறாங்க. எது உண்மைன்றது மக்களுக்கு தெரியாம போயிடுது. இந்த கவின்குமார் சம்பவம்ன்றது ஒரு ஐடி இன்ஜினியரா இருக்காரு. ஒரு இன்ஜினியர் படித்தவர், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அந்த பெண்ணும் ஒரு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாமே ஒரு காவல்துறை குடும்பம். இவங்க கவின்குமாருடைய வீடு, அவங்க குடும்பம் எல்லாம் விவசாய குடும்பம். நீங்க பேசுனதே பார்த்தேன், கவின்குமார் குடும்பமும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேம்பட்ட ஒரு குடும்பம் தான் அப்படின்றீங்க.
காதல்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் 6-7 வருஷமா இருந்திருக்குது. ஆனாலும் ஒரு ஆணவ படுகொலை அந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு? என்ன காரணம்? இந்த அடிப்படையா ஜாதி தான். இது அடிப்படையானது ஜாதியால தான் இது நடந்திருக்கு. எனக்கு என்னன்னா, நான் என்னுடைய இந்த 30 ஆண்டு கால என்னுடைய அறிக்கையில் நான் எப்போதும் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்திலிருந்து தான் நான் எழுதுவேன். ஆனால் இந்த அறிக்கை தான் முதல் நான் சுர்ஜித் பக்கத்திலேருந்து எழுதினேன். ஒரு நன்கு படித்த பையன், ஆங்கில புலமை உள்ள பையன், அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறையில் இருக்கிறாங்க. பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அந்தஸ்துக்கு பஞ்சம் இல்லை. அவனுடைய ட்ரெஸ் கோடும் அவ்வளோ நல்லா இருக்கிற ஒரு பையன். ஆனால் எல்லாம் இருந்தும் இந்த அற்ப சாதியம் உள்ளே போந்த உடனே இன்றைக்கி என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, அவன் கொலைகாரன் இன்றைக்கி ரிமாண்ட் செய்யப்பட்டு உள்ளே இருக்கான். பெற்றோர்கள் இன்றைக்கி தேடப்படுகிற குற்றவாளி ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. அந்த புள்ளியோட வாழ்க்கை என்னாச்சு? இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு அவனுடைய வாழ்க்கையை இன்றைக்கி கேள்விக்குறி ஆகி போச்சு. இது ஒரு பக்கம். 2வது பக்கம், கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பம், கவினுடைய குடும்பம் பாருங்கள். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு நிலம் இருக்குது. அந்தஸ்துலேயும் எந்த குறைச்சலும் கிடையாது. அம்மா டீச்சர், பிஇ படிச்சிருக்கான். ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அவனும் நல்ல நவநாகரிகமான ஒரு பையன்தான். 2 பேருமே 7 வருஷமாக காதலிக்கிறாங்க. காதலிச்சிட்டு இருக்கும்போது அப்போ என்ன நடக்குது? அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, கவினுடைய அம்மாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இது எங்களுக்கு தெரியும், இது ஒரு ஜாதின்னு ஒன்று இருக்குது. இது கண்டிப்பாக இந்த நெல்லை பெண் மண்ணில் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக இதில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் நானே அந்த பொண்ணுக்கிட்ட வேண்டான்னு சொன்னேன். என் பையன்ட்டையும் வேண்டாம்ப்பா, அந்த பொண்ணு வேண்டான்னு நாங்கள் தலையிட நின்னோம். இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு என்கிட்ட பேசினாங்க, நான் உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க. நான் வேண்டாமா அப்படின்னு எவ்வளோ சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கவின் அடிபட்டு சென்னையில் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் மருத்துவமனையை பார்க்க போனேன். அப்போ தான் இந்த பொண்ணு அங்கே வந்துருந்துச்சு. அப்பயும் நான் சொன்னேன், ஏன் இந்த பொண்ணு ஏன் இங்கே வருதுன்னு கேட்டேன். நீ ஏமா இங்கே வந்தேன்னு கேட்டேன். இல்லை, நான் சும்மா பார்க்க வந்தேன், அடிபட்டுருக்குன்னு பார்க்க வந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்குறாங்க, அவங்க சந்தித்த அந்த புகைப்படங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்க காட்டினாங்க என்கிட்ட. அவ்வளோ நெருக்கமாக அவங்க ரொம்ப நாளாக பழகின புகைப்படங்கள் இருக்குது. அது புகைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முகங்களே வித்தியாசம் இருக்கும். நமக்கு 2-3 வருஷத்தில் நம்ம முகங்கள் மாறும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த புகைப்படங்கள்லேயே அவங்களுடைய வெவ்வேறு இருக்குது. நீங்கள் வெளியில் வந்த புகைப்படங்கள் வேறு, இன்னும் சில புகைப்படங்கள் இருக்கின்றன, வெளியில் வராத புகைப்படங்கள், உரையாடல்கள், நெருக்கமான ஒரு, அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நல்லா இருக்காது. சரி, அது ஒரு நீதிமன்றத்தில் வேணால் அந்த டாக்குமெண்ட் இருக்கும், எப்படி நெருக்கமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று, இப்போ நீங்கள் அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுன்னு பார்த்து நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன கேள்வி? முதல் கேள்வி என்னன்னாக்கா, அவங்க தாத்தா அடிபடுறாரு, அதாவது கவினுடைய தாத்தா. கவினுடைய அம்மா தமிழ்ச்செல்வி, அப்பா சந்திரசேகர். தமிழ்ச்செல்வியுடைய தந்தை காலில் அடிபடுறாரு. திருச்செந்தூர் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் சரியா இல்லை. அப்போ இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. சரி, கவினுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எங்கள் மருத்துவமனையில் இந்த பொண்ணு சித்தா டாக்டர், ஓகே, நீங்கள் தாத்தாவை இங்கே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு தயங்குறாங்க ஃபஸ்ட்டு. இப்போது ஏன் அந்த பொண்ணு உன்ட்ட பேசிச்சு அப்படி தான் கவின்கிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா, அது நாங்கள் இப்போ பேசுகிறதில்ல, ஒப்பீனியன் கேட்டால் அதனால் சொல்லிச்சுன்னு உடனே அவங்களும் நினச்சிக்கிட்டாங்க, சரி நம்ம முதல்ல போவோம், தாத்தா வேண்டாம், அவர் அடிபட்டிருக்காரு, கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்க போயிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் யார் போனாங்கனாக்கா, கவின், அவங்க அம்மா, கவினுடைய தம்பி, கவினுடைய தாய் மாமா, அதாவது தமிழரசி தமிழ்ச்செல்வியுடைய அவங்களுடைய தம்பி. அப்போ இந்த பையன் சுர்ஜித் அங்கே வரான். ஓகே, வந்துட்டு இது மாதிரி அப்பா அம்மா சொன்னாங்க, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, பக்கம்தான், இப்போ அவங்க வீடு எல்லாமே பக்கம்தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே இவனு நம்பியிருக்கான், ஏதோ இந்த கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறாங்க போல இருக்கு, போகுன்ட்டு வண்டியில் போயிருக்கான். இல்லை, சுர்ஜித் அதாவது அந்த பெண்ணுடைய தம்பி, அதாவது கவின் காதலித்த பெண்ணுடைய தம்பி சுர்ஜித். ஆமாம், சுர்ஜித்துக்கு ஏற்கனவே இவங்க 2 பேரும் காதல் செய்கிறாங்க, முன்னாடியே தெரியும், உறுதியாக தெரியும். அவங்க பெற்றோர்களே சொல்றாங்க. அவங்க பெற்றோர்களுக்கு தெரியுமா? காவல்துறை அதிகாரிகளா இருக்கக்கூடிய அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இவன் மச்சானே கூப்பிட்டுருக்கான்றாங்க. அவங்ககிட்ட அப்பப்போ ஃபோன்லையும் பேசியிருக்கான்றாங்க. தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சுதான் இருக்கா. அந்த நம்பி தான் அவங்க அம்மா சொல்றாங்க, இவன்
கொஞ்சமாவது கன்னிங்காக இருந்திருந்தானா போயிருக்க மாட்டான். அவன் அப்பாவித்தனமாக நம்பினால தான் அவன் போனான். போகும்போது ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்த ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. இறங்கினோடனே அவன் காஸ்ட் நேம் இவங்க பின்னாடியும் போயிருக்கிறாங்க. இல்லைங்க, உறவாவோ நட்பாவோ இருந்தவங்க திடீர்னு ஒரு ஆணவ கொலை இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு தூண்டுதலால் நடத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பாக அவனுடைய எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, அண்மை காலமாக அவனுடைய சேர்க்கை சரியில்லைன்றாங்க. யாருடைய சேர்க்கை? அந்த சுர்ஜித்துடைய சேர்க்கை. சரி, இது முழுவதுமாக கொஞ்சம் நம்ம ஆய்வில் இறங்கி பார்க்கும்போது கடந்த ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலமாக அவனுடைய சேர்க்கை சரியில்லை அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அவனுடைய இந்த மாதிரியான இருக்கிற புகைப்படங்கள் இருக்குல்ல, கத்தி வச்சுட்டு நிற்கிறது, சரி, அவனுடைய அந்த சாதி சங்கங்களோட இருக்கக்கூடிய புகைப்படங்கள், இது எல்லாமே வந்துட்டு கவினுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அதெல்லாம் தெரியலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டானா, சரி இவன் ஏதோ ஒரு ப்ரைடில் பண்ணுறான்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறான். இவன் இந்த அளவுக்கு வன்மம் இருக்குன்னு அவன் நினைக்கல. அதனால தான் அவன் அப்பாவை திரும்ப எழுந்து போகிறான். இவன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னா, ஆல்ரெடி கத்தியை அருவாலை அது ஒரு மரத்தை பக்கத்தில் அந்த ரோட்டு சாலையில் மறைச்சி வச்சுருக்கான். அந்த இடத்துல வண்டி நிறுத்தி தான் கத்தி எடுத்து, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பார்க்கணும்னா 4 வெட்டு தான், இங்கே காயமே இல்லை பையனுக்கு. இந்த கவினுக்கு கழுத்துலேருந்து காயம் இல்லை, கழுத்து இந்த பக்கம் கரெக்டாக அப்படியே ஸ்பாட் அவுட். நீங்கள் சங்கர் படுகொலையை நம்ம எல்லாரும் பார்த்தோம். உடுமலைப்பேட்டையில் ஒரு கொடூரமான படுகொலை, 5 பேர் சேர்ந்து கொலை பண்ணுறான். இன்னொரு படுகொலை பார்த்தீங்கன்னாக்கா அழகேந்திரன் கடைசி லாஸ்ட் இயர் நடந்துச்சு இங்கே விருதுநகரில். அந்த பையனை கொடூரமான முறையில் வெட்டி அவன் மருத்துவமனையில் அந்த பாடி கிடக்கும்போது நான் பார்க்குறேன், இது இவ்வளோ சைஸ்க்கு புழு போச்சு உடம்புல. 7 நாள் அந்த பாடி கிடக்குது, அவங்க மக்கள் போராடுறாங்க. அந்த மாதிரி கொடூரமான படுகொலையை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ கோவில்ராஜ் படுகொலையை அதே மாதிரி சிதைச்சு உடம்பை சிதைச்சு தலையை முண்டமாக்கி வெட்டி பண்ணாங்க. திருவண்ணாமலை துறைன்னு ஒரு பையனை அதே மாதிரி கை தனியாக, கால் தனியாக, கழுத்து தனியாக ஒரு சாக்கில் போட்டு கட்டி வீசிட்டாங்க. ஒரு பையன் துறை தேன்மொழி 2 பேர் லவ் பண்ணாங்க. அதான் வெளியிலே வராத சம்பவம். அந்த திடீர்னு துறையை காணும். சரி இந்த காதலுக்கு பயந்துட்டு தான் போயிட்டான்னு எல்லாரும் விட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒரு கடிதம் கிடைக்கிது. கொஞ்ச நாள் ஒரு 7-8 மாதம் கழிச்சு தான் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாடும் கிணத்துல ஒரு மூட்டை மிதக்குது, துர்நாற்றம் வச்சுதுன்றாங்க. போய் பரிசோதனை பண்ணும்போது பார்க்கும்போது தான் இது 8 மாதத்துக்கு முன்னாடியே நடத்தப்பட்ட கொலை. அந்த உடல் இதை திசையெல்லாம் வச்சு இவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க. அது அப்போ தான் அது துறையோட உடல்னு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படா கொலை நடந்துச்சுன்னு நான் அந்த சார்ஜ் ஷீட்டை படித்து பார்த்தேன். நான் 3 நாளாக தூங்கலை. என்னன்னா அதில் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு எழுதின கடிதத்தை ஒன்று அவன் அண்ணன்காரன் படிச்சுட்டான், கிடச்சிருச்சு. அவன் எழுதி அந்த பொண்ணு எழுதியிருக்கான், நீ நானும் கை கோத்துட்டு போனோம், நீ என் தோளில் சாஞ்சிக்கிட்ட, நீ பேசிட்டு வந்தேன்னு. இந்த லெட்டரை படித்து ஒவ்வொரு உறுப்பாக வெட்டுறான். இந்த கை தானே முதல்ல என் தங்கச்சி தொட்டுச்சு, இந்த தோல் தானே என் தங்கச்சி மேலே சாந்துச்சுன்னு ஒன்று வெட்டிக்கிட்டே வரான். வெட்டிக்கிட்டே நீ இதுக்கு தாண்டா ஆசைப்பட்டேன்னு சொல்லி இந்த ஆண் உறுப்பை கடைசியாக வெட்டி இறுதியில் தலை வெட்டுறான். இதை சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. திருவண்ணாமலை சம்பவம் வெளியில் வராத சம்பவங்கள் குற்றப்பத்திரிகையில் இருக்குது. என்னோட கேள்வி என்னென்னா, அந்த மாதிரி கொடூர படுகொலை இது இல்லை. ஆனால் ஒரு நுணுக்கமான ஒரு கூலிப்படையில் ஒரு நுணுக்கமாக ஒருத்தர் செய்வான் பாருங்க, அது மாதிரி சின்ன பையன் செஞ்சுருக்கான். சுர்ஜித் அப்போ இதற்காகவே நேரம் பார்த்து இருந்ததா? அதுதான் பலத்தை சந்தேகத்தே இருக்கு. ஒருத்தன் கொல்றான், அவன் தப்பிக்கலாம், ஒரு எல்லாமே போகிற இடம் கரெக்டாக 4 இடம் அப்படியே ஸ்பாட்டு. நான் ஒரு 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 மருத்துவர்கிட்ட பேசினேன். மருத்துவர் பேர் வேண்டாம், அந்த திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட சொல்கிறாரு, கனப்பொழுது உயிர் போயிருக்குங்க, எல்லாம் வினாடிங்க. அது எப்படி பார்த்தா தப்பிச்சுக்கு இது பண்ணிக்கலாம். அவன் கண்ணில் மிளகாத்தூள் வேற போட்டிருக்கான், கண்ணில் அங்கே மறைச்சி வச்சிருந்து. எவ்வளோ பிளான்டு மர்டர் பாருங்க. கொடூரமான முறையில் அவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு. இல்லை, இந்த அந்த கொலை செய்பவர்களுக்கான எக்ஸ்பர்ட் மாதிரி அவன் இந்த இடத்துல இருந்திருக்கான், தயார்படுத்தப்பட்டிருக்கான், தயாராயிருக்கான். அந்த மண்ணே எப்படி ஆகிட்டு இருக்கு. அதான் நான் வருத்தப்படுறேன். நான் இப்போ நான் பர்சனலாக நான் ஒரு தேவர் சமுதாயம் சேர்ந்த என்னுடைய மனைவி தேவர் சமுதாயம் சேர்ந்தவங்க தான். நான் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு தலித் சமுதாயம் சேர்ந்தவன். எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் அதெல்லாம் சொல்ல வரல. இப்போ எங்கள் மாமனார் ஒரு பெரிய கம்யூனிஸ்டாக இருந்தார். அவர் எங்கள் காதலை எடுத்துக்கிட்டு ஒன்றும் பெரிய எதிர்ப்புலாம் இல்லை. இங்கேருந்து போனோம். இப்போ எங்கள் ஊருக்கு, இப்போ அவங்க ஊருக்கு நான் போவேன், ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா அவங்களும் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, இயல்பாக தான், ஒரு இதுவும் இருக்காது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் திலகம் வீட்டுக்காரர் உள்ள பிடிச்சி போட்டுருவாரெல்லாம் அந்த கிராமத்தில் பேசுவாங்க. அது ஒரு புழக்கமாக அது ஆகிப்போச்சு. அது நாய்
சில பாசிட்டிவ் ஸ்டோரி இருக்கலாம், அதெல்லாம் நான் மறுக்கலை, அதெல்லாம் கடந்த சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் நெல்லை மண்ணில் இந்த மாதிரியான கலாச்சாரத்தை யார் விதைக்கிறா? இந்த ஜாதி பெருமைகளை யார்? நான் என்ன சொல்கிறேங்க, நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஜாதியை வளர்த்தெடுக்கிற எந்த சாதி சங்க தலைவனும் இதுவரை சிறையில் இல்லைங்க, இருந்தது இல்லைங்க. அவன் உருவாக்குற கூலிப்படை வேணா இருந்திருக்கும், அவனால் ஈல்டான பசங்க கெட்டு போயிருப்பாங்க. அவன் எல்லாம் வசதியாக தான் இருக்கான். ஒருத்தர் போடுறான்ல, என்னமோ ஒரு பேரை போட்டு நாங்கள் மிரட்டுவோம் வைப்போம், அவன் கடைசியாக கைதாக மாட்டான். நீ நல்லா பாருங்க, கைதாவான வேற கேஸில் கைதாவான், ஏதாவது ஊழல் பண்ணி இல்லை வேற ஒரு லேண்டில் கட்ட பஞ்சாயத்து பண்ணான்னு சொல்லிட்டு நான் காஸ்ட் இஷ்யூஸில் கைதாக மாட்டான். அப்போ இந்த காஸ்ட் ஜாதி வந்து எப்படி நம்ம வளர்த்தெடுக்கிறோம்? அடிப்படையாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒரு இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், குழந்தைங்க இந்த சமூகத்துக்கு நம்ம அப்பா அம்மா மூலமாக வெளில வருவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறது அவங்க 2 பேர் கையில் இருக்குது, அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம தலையீடு செய்ய முடியாதுன்னுவாங்க. இதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வெறி. அவங்க அப்பா சொல்கிறாங்க, நாங்கள் அவ்வளோ அவங்க அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப இன்னமும் மனசு உழுக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, என் மவன் தன்னந்தனியா தன்னுடைய நீதிக்காக பணமா ஆஸ்பத்திரியில் ஒத்த ஆளாக போராடிட்டு இருக்கான்றாங்க. நாங்கள் இங்கே தனியாக போராடிட்டு இருக்கோம். அவங்க அம்மாவுக்கு பேர் தமிழ்ச்செல்வி, கவின்னா அழகு. இவ்வளோ ஒரு 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 கொடூர கொலை நீங்கள் நினச்சி பாருங்க. என் வாழ்க்கையில் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 ஆணவ கொலை நேரடியாக போய் கலாய்வு மேற்கொண்டிருக்கேன். ஒவ்வொரு கலாய்வும் வந்து மன உளைச்சல் தான் ஏற்படுத்தும். ஒரு ஒரு கலாய்வில் வந்து அந்த ஸ்ரீபிரியா ஒரு பொண்ணு, பத்திரகால் ஒரு பையன், உடுமலைப்பேட்டை பக்கத்தில் நடந்துச்சு. இது 2 பேரும் காதலிக்கிறாங்க. கோர்ட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜ். மறுநாள் போய் உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, வந்துருமா, வந்து நீ வந்துரு, நம்ம குடும்பம் மானமே போயிடுச்சு. அவன் இன்ஜினியர் இருக்கு. பொண்ணை பார்க்க போகிற அப்பா வந்து என்ன பண்ணுறான், பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு போகிறான். நான் அந்த மறுநாள் போய் பார்க்குறேன், பூ இருக்குது, பழம் இருக்குது, ஸ்வீட் இருக்குது அந்த திண்ணையில். அந்த பொண்ணு இல்லைப்பா, நான் அவதான் கிளம்பி இருக்கேன், வேலைக்கு போயிருக்கிறாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. அவரும் அடுத்து வெட்டி கொண்டு வர்றாங்க. அவங்க அப்பாவை போய் நான் வந்து சிறையில் பார்க்கும்போது கேட்குறாரு, இப்போ நீங்கள் இதுவரை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அந்த பிள்ளையை அடிச்சதில்லைன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன மகளை விட சாதி பெருசா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை எனக்கு சாமியோட சாதி பெருசு. இது எங்கிருந்து இது இந்த இந்த வருதுன்னு தெரியல. அவ்வளோ 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 ஆத்திரம். ஒரு பெண்ணுடைய உடம்பை அவன் எப்படி பார்க்குறான்னா அதான் பார்க்குறான். இது வந்து என்னுடைய பெண்ணை நீங்கள் பெண்ணாக பார்க்காம என்ன நினைக்கிறான்னா, என் ஜாதியை உற்பத்தி பண்ணுவதற்கான உடல் அது. என் ஜாதி என்பது ஒரு தூய்மை. என் ஜாதி வந்து கலந்துச்சுன்னா அது என் ஜாதியோட தூய்மை போச்சு. அதனால தான் இந்த படுகொலைகள்லாம் நடக்குது. இல்லைங்க, இது ஒரு பிற்போக்குத்தனம். ஒரு முன்னேறிய சமூகமாக வந்துட்டோம், அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கற்றுக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னுமே சாதி புறையோடி போயிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் உலகத்தில் சந்திர மண்டலத்தில் ராக்கெட் போகுது, ஆனால் டீ கடையில் இருக்கக்கூடிய கோவிலை தொட முடியலையே. இது எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் மதுரையில் 2 மாதம் முன்னாடி நடந்த சம்பவம், திருநீர் கொடுக்குறதுல பாகுபாடு. நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியல் சாதி மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பூசாரி பாகுபாடு காட்டுறாரு. திருநீர் கொடுப்பதில் என்ன விதமான பாகுபாடு காட்டுறாரு உங்கள் கற்பனை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு திருநீர் கொடுக்கணும், 2 பேருக்கு ஒரு பாகுபாடு நிலவுது, என்ன பாகுபாடாக இருக்கும்? தூக்கி போடுறாரா? அப்படிதான் நினைப்போம். இங்கே கையில் கொடுப்பாரு, இங்கே தூக்கி போடுவார், இல்லை இங்கே நிறையா கொடுப்பாரு, இங்கே கம்மியாக கொடுப்பாரு, அப்படிதான் நினைப்பீங்க. கண்டுக்காமல் போவார். என்ன தெரியுமா பண்ணார் அவர்? இடது கையில் வந்து பட்டியல் சாதி மக்களுக்கும் வலது கையில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கொடுக்குறாரு. இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவருக்குள்ள எவ்வளோ அந்த குரூரம் அந்த அந்த நான் ஒரு திருநீர்ன்றது வந்து நீ ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஒரு பூசாரி. நீ திருநீர் என்பது எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு வலது கையில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்க இல்லையோ ஒரு மரியாதைக்கு வலது கையில் கொடுக்கணும். அப்போ நான் இந்த கையில் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா நீ நம்புற ஆன்மீகத்துக்கும் இருக்கு தானே அது. அப்போ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? தேர் இப்போ இந்த கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 45க்கு மேற்பட்ட கோவில் தகராறு நடந்திருக்கு. நீங்கள் என்ன இங்கே காமாட்சி அம்மன் கோயிலை வந்துட்டு எங்களை உள்ள விட மாட்டீங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல.
நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேணாம். தமிழ்நாடு வந்து ஆன்டி காஸ்ட் ஸ்டேட்லாம் கிடையாது, ஒன்லி ஆன்டி பிராமின் ஸ்டேட்டு. பிராமணர்களை மட்டும் எதிர்ப்போம், ஜாதி அதை எதிர்க்க மாட்டோம். ஏங்க ஒன்று ஜாதினா எல்லா குடும்பமும் தான் எதிர்க்க தாங்க செய்யணும். இந்தியாவிலே சமூக நீதிக்காக போராடுற ஒரு மாநிலம் நம்ம தானே. பெரிய அளவுக்கு தினந்தோறும் முழக்கமாக காலையில் எந்திரிச்சிட்டா நம்ம வந்து பல்லு விளக்குறோமோ இல்லையோ அதை பேசிடுறோமா இல்லையா? பேசின்னு தானே இருக்கோம். அப்போ அது இல்லையா? அங்கே சமூக நீதி வந்து பட்டியல் மக்களுக்கு இல்லையா? சமூக நீதி வந்துட்டு ஓட் பேங்குக்காக யாருக்கான ஓட் பேங்க்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தலையிலேருந்து பிறந்தவங்களாம் பிராமணன், தோல்லேருந்து பிறந்தவன் சத்திரியன், இடுப்புலேருந்து பிறந்தவன் வைஷ்ணவன், காலிலேருந்து பிறந்தவன் சூத்திரன்றீங்க. அப்போ நாங்கள் சரி இவன் எங்கடா பட்டியல் சாதி மக்கள் எங்கடா பிறந்தான்னு கேட்கும்போது அவன் தாண்டா அப்பா அம்மாவுக்கு பிறந்தான்னு சொல்லுவாங்க. இது என்ன, இவனே ஒரு மித்து வச்சிருக்காள், இங்கே பிறந்தா சூத்திரன்றதே அவன் இதில் வந்து காலில் பிறந்தன்றான். இந்த காலில் இருக்கிறவனும் இப்போ நீங்கள் நம்ம ஐடியாலஜி என்னங்க, நீதி கட்சி மேலே வைக்கிற விமர்சனம் வைக்கிறேங்க, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இது 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 ஒரு பொலிட்டிக்காக நான் பேசுகிறேன். நான் நீதி கட்சி வந்து 1925 உருவாக்குனாங்க. நீதி கட்சியோட முதல் ரிசர்வேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 44 விழுக்காடு. யாருக்கு தெரியுமா? பிராமணர் இல்லாத முற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு. அது சூத்திர இந்துக்கள் கிடையாது. 44 விழுக்காடு. நான் பிராமணர் கூட எஃப்சி இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் உண்மையாலுமே கணக்கு பார்த்தீங்கன்னா 5% கூட கிடையாது. நாட்டில் 44% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வரலாறுல எடுத்துட்டீங்கன்னாக்க பெரியார் வந்தார், பெரியார் வந்து சொன்னார் 25 விழுக்காடு உள்ள பிசி ரிசர்வேஷன் 32 கொடுங்கன்னாரு. இன்னைக்கு பிசி ரிசர்வேஷன் 50 விழுக்காடு. உங்களுக்கு தெரியும், பிசி 30, எம்பிசி 20, மொத்தம் 50 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கு. எஸ்சி ரிசர்வேஷன் எவ்வளவு? 18. 60 ஆண்டுகளுக்கு முன்பு பிசி ரிசர்வேஷன் 25 இருந்தது, இன்னைக்கு 50 இருக்கு. 60 ஆண்டுகளுக்கு முன்பு 16% இருந்த எஸ்சி ரிசர்வேஷன் 18 இருக்கு. இந்த 60 ஆண்டுகளில் பிசி ரிசர்வேஷன் 2 மடங்கு, எஸ்சி ரிசர்வேஷன் 2%. இது பேர் என்ன? இது சமூக நீதின்னு சொல்ல முடியுமா? மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி சமூக நீதி. நீங்கள் நிறைய இப்போ நம்ம பேசுகிற புழங்குற வார்த்தைகள் இருக்குல்ல, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மைனாரிட்டினா யாரு சார்? சிறுபான்மையினா யாரு உங்களுக்கு கேட்குறேன்? எண்ணிக்கை அளவில் குறைவாக இருக்கிற சிறுபான்மையினர். அப்போ பிராமணன் தான் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார், அவர் சிறுபான்மையினரா? எண்ணிக்கை அளவில் குறைவாக இருக்கிறவங்க மைனாரிட்டின்னு எங்க கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு? எண்ணிக்கை அது எங்கேயுமே அது நம்ம அவர் அண்டர்ஸ்டாண்டிங். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனால இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஜெயினர்களும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் யுனைடெட் நேஷனல் என்ன சொல்லுதுன்னா, பொலிட்டிக்கலி சோசியலி எஜுகேஷனலி யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனோ அவன் தான் சிறுபான்மையின்றான். எண்ணிக்கை பெருசாக கூட இருக்கலாம். கரெக்ட். நான் எண்ணிக்கை வந்து இருக்கிறோம். இப்போ திமுகவில் வந்து சார் மொத்தம் தமிழ்நாடு கணக்கு பிரகாரம் 21% சார் பட்டியல் சாதி. ஆமாம். இந்த கிறிஸ்தவர்கள்லாம் சேர்த்திங்கனாக்க மொத்தம் 25 விழுக்காடு வரும்னு வச்சுங்க. எல்லாமே சமூக நீதி பேசுகிறல. திமுக ஒரே கல்வி கேட்குறேன், 65 பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க மொத்தம் உங்கள் கட்சியில். ஆனால் 2 பேர் தான் பட்டியல் சமூகம். இது பேர் சமூக நீதியா? இல்லைங்க, நாங்கள் வேலையில் ஏங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வாங்க. சமூக நீதி என்ன தெரியுங்களா? அது மட்டும் இல்லை, பெண்கள் 50 விழுக்காடு இருக்கும், 50 விழுக்காடு சதவீதம் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கும். அப்புறம் எப்படி சமூக நீதி பேசுவீங்க சார்? 10-14 சார் இங்கே இருக்கிறாங்க பெண்களுடைய எண்ணிக்கை. இந்த லேயர் தான் இந்த மாதிரி சுர்ஜித்தை உருவாக்குது. கவின்குமார் கண்டிப்பா சொல்றேன். நீங்க பேச்சுக்கு இது மாடல் அரசு கிடையாது, இது மாடலிங் அரசு. நான் திரும்பி சொல்றேன். நான் என்ன வருத்தத்தோட சொல்றேன்னா, ஓட்டு அங்கதான் போட்டோம், அது வேற விஷயம். நாங்க ஆனால் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு விஷயம். ஆணவ கொலைக்கு நான் வந்து ஏன் சார் அவை இப்போ கூட ரொம்ப திமுக மேலே வருத்தத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன், 2019 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாண்டியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் நந்திஷ் என்ற பையனுடைய சடலத்தை எடுக்கிறோம். அவன் அம்பேத்கர் டிஷர்ட் போட்டிருந்தான். 2 நாள் கழிச்சு நந்தீஷுடைய மனைவி சுவாதியுடைய சடலத்தை வந்து 15ஆம் தேதி எடுக்கிறோம். சுவாதி வயிறு கிழிக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் தருமபுரியை சேர்ந்த ஒசூரை சேர்ந்தவங்க. 2 பேரும் அவன் பட்டியல் சாதி, இந்த பொண்ணு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம். 2 பேரும் காதலிச்சிட்டாங்க. கமலஹாசனுடைய அந்த நிகழ்ச்சி அப்போ தேர்தல் பரப்புரையில் இருந்தார் 2019 மக்கள் நீதி மையம். கமலஹாசன் அங்கே வராருன்னு சொல்லி அவங்கள பார்க்க போனவங்களை வந்து இங்கே பிடிச்சிட்டு போய், நீ என் கூட வந்து அவனை மறந்துன்னு சொல்லி அடி சித்திரவதை பண்ணி 2 பேருக்கு கருவாலை வெட்டி கொடுமையான முறையில் வீசினாங்க. அப்போ முதல்வர் பேசின காணொலி என்கிட்ட இன்னமும் இருக்கு. அவர் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், இப்போது முதல்வர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுவோம்,
ஒரு காலம் இது அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னாரு. இப்ப ஆணவ கொலை தனிச்சட்டம் தேவையில்லைன்றாரு. அதுதான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இருக்கு. ஏங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல வந்து எஸ்சி ஆணவ கொலை வந்து வெறும் எஸ்சி பிசிக்கு மட்டும் நடக்குதா? ஏன் பிசி கூட நடக்கலையா? வன்னியர் பையன் வந்துட்டு என் தரவு சொல்றேன் நானு. வன்னியர் பையன் கவுண்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கா, வன்னியர் பையன் கொல்லப்பட்டிருக்கான். கவுண்டர் பையன் இன்னொரு இதை பண்ணிருக்கா, கொல்லப்பட்டிருக்கான். அப்படி பிற்படுத்தப்பட்டு நடக்குதா நடக்கலையா? பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் நம்ம கேட்கல, எல்லா சார் பிற்படுத்தப்பட்டக்குள்ளேயும் நடக்குது. பட்டியல் சாதிக்குள்ள ஆணவ கொலை நடக்குதுன்ற நானே. நான் ஒன்றும் அப்படிலாம் நான் வந்து சொல்லப்பட பட்டியல் சாதிக்குள்ள ஆணவ கொலை நடக்குது. ஜாதி எல்லா இடத்துலையும் வளர்ந்துருச்சு. இன்னொரு பக்கம் சொல்றேன் நான், உங்களுக்கு ஒருவேளை இந்த சுர்ஜித் கவினை கொல்லாமல் அவன் அக்கா சுபாஷினியை கொண்டு இருந்தால் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டிருக்க முடியுமா? முடியாது 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 முடியாது. அப்ப எப்படி நீங்க வந்து ஆணவ கொலை வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து நீங்க சரி பண்ண முடியும்? இப்ப நீங்க ஒரு பேச்சு பேசுறீங்க சார், நான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறீங்க, ஆளுங்கட்சியா மாறுகிற போது அதுல டெக்னிக்கல் கொஞ்சம் சட்ட சிக்கல் இருக்கு, எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறது வேற, தேவையில்லைன்னு சொல்றது. நான் முதலமைச்சரிடம் வந்து 2021 செப்டம்பர் மாதம் போய் அவர் கையில் இந்த ஆணவ கொலை டிராஃப்ட் கொடுத்துட்டு வந்தேன். 28 பக்கம் டிராஃப்ட், மொத்தம் 16 ஸ்டேட்டில் என் தலைமை நடந்த கூட்டத்தில் தயாரித்து ஆங்கிலம் எல்லா மொழியிலும் வந்துருந்தது. அவரிடம் பிடிச்சிட்டு போய் கொடுத்தா அவர் என்ன சொன்னார்னா, நான் அதை கவனத்தில் எடுத்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னார். நான் அவரிடம் அந்த இது பண்ணி எனக்கு கவனத்தில் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு இதுக்கு மாதிரி செஞ்சார். இன்னொரு நிலைப்பாடு சொல்கிறேன் கேட்டுங்க, அது எங்கே முரண்படுறான்னு சொல்கிறேன். சங்கர் ஆணவ கொலை வழக்கில் A1 குற்றவாளி வந்து 2020 விடுதலை செய்யப்படுறாரு, ஜூன் மாதம் 22ஆம் தேதி. அப்போதும் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கௌசல்யா கவலைப்படாது, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேல்முறையீடு செய்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்போன்னு ஒரு அறிக்கை இருக்கு. இது வேற கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகல சார் கேஸை. இது எப்படி எடுத்துக்கோங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், கட்சியை நான் சொல்ல வரல, நீங்க தான் ஆட்சி பண்றீங்க. ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சி பண்ணுதா ஏடிஎம்கேக்கு விமர்சனம் பண்ண போறோம், கேட்கப்படும். காங்கிரஸ் ஆட்சி பண்ணிச்சுன்னா காங்கிரஸ் விமர்சனம் பண்ண போறோம். அவ்வளவுதான் நான் எங்களுடைய கேள்வி. இதுல வந்து நீங்க வந்து எனக்கு இது எதுவுமே தெரியாது. இப்ப சொல்றாங்க மாநில அரசாங்கத்தினுடைய இந்த அசால்ட்டா இருந்ததுனால தான் கவின் கொல்லப்பட்டான்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னாக்க, ஒருவேளை சட்டம் இருந்துச்சுன்னா இங்க புகார் கொடுக்கலான்னு என்கிற விவரம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஸ்டேஷன் போயிருப்பான். எதுவுமே இல்லையே. நான் அகைன் மறுபடியும் சுர்ஜித் வந்து யாராலும் இயக்கப்பட்டு இந்த படுகொலையை செய்திருக்காங்கன்னா, இதுல வந்து அவங்களுடைய குடும்பம் யாருமே அப்பா அம்மாவெல்லாம் இதுக்கு தெரியாதுன்னு அவங்க அப்பா அம்மாலாம் வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது சார். அவங்க அம்மா அந்த பாப்பா வீடியோ அவங்க அப்படிதான், அந்த பொண்ணுடைய வீடியோ வந்து ஒரு பெரிய, அந்த பொண்ணு வந்து திசை திருப்புறாங்க. அந்த பொண்ணுடைய எங்க முரண்படுறாங்கன்னா, நான் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு அவங்க கஸ்டடியில் இருக்கிறாங்க சார். அந்த அவங்க கஸ்டடினாக்க சுர்ஜித் குடும்பத்தோட கஸ்டடியில் அந்த பொண்ணு இருக்கு. அவங்க அப்பாவை கைது பண்ணிட்டாங்க, அவனும் உள்ள சிறையில் இருக்கிறான். 2 பேர் சிறையில் இருக்கிறாங்க. அம்மாவை வந்து அப்ஸ்காண்டிங், அம்மாலாம் அப்ஸ்காண்டிங்லாம் கிடையாது, அங்கே தான் இருக்கிறாங்க. இது வெல் பிளான் ஒரு சாதி சங்கம் பேச வைக்குது, இல்ல ஒரு வழக்கறிஞர் அணி பேச வைக்குது. இதுல சாதி சங்கமே வந்துருச்சு. இப்ப வந்துருவாங்கல்ல சார். சார் இப்ப வந்திருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி பேச வச்சது, இப்ப பேச வச்சது சாதி சங்கம். சாதி உள்ள கண்டிப்பா சொல்றேன், சங்கங்கள் இல்லாமலாம் இருப்பாங்களே உள்ள வந்து அவங்க வந்து. இப்ப என்னன்னா, சரி அந்த பொண்ணு சொல்றாள்ல, ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்க அப்பா அம்மா இதெல்லாம் குற்றவாளி இல்ல, அப்ப யார் குற்றவாளி? அப்ப யார் கவினை கொன்னா? ஒன்னு எங்க அப்பா அம்மா கொள்ளல, அப்ப நான் காதலிச்ச கவினை என் தம்பி சுர்ஜித் வெட்டி கொண்டான்னு சொன்னியா? நீ சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, 18-19 வயசு பிறந்தா, நீ 27 வயசு பிள்ளை, சித்தா டாக்டர், எப்படி வந்து உங்களை பார்க்கறது? எங்க அப்ப என்னன்னா, இவர்கள் குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை கைது பண்ணணும்ன்றது இவங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. தான் அவங்களோட நீதினு நினைக்கிறாங்க. அவங்களுடைய நீதிக்கு எதிராக உன் குரல் வருது. நேத்து எங்க அப்பா அம்மா விட்டுருங்கன்றீங்க. அப்ப யாருக்கு நீ சொல்ல வரனா? இங்க நம்ம ஒட்டுமொத்த மக்களும் போராடிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு எதிராக. இப்போ உடனே திசை திரும்புது அந்த போராட்டம். இது வந்து யுத்தி தானே, இது பேர் என்ன, வேற என்ன? அவங்க சொல்றது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அந்த பொண்ணு நம்ம எடுத்துக்க முடியும்? அப்ப நீ அக்னாலேஜ் பண்ணுங்க, தம்பி பண்ணான்னு சொல்லுங்க. அதெல்லாம் காரணம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த பொண்ணு கூட்டத்தை ஈடுபட்டுச்சுன்னு சொல்லல, ஆனா நீ ரீசன், அவனுடைய படுகொலைக்கு நீ ஒரு காரணம். நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் நினைச்சிருந்த கவினுடைய குடும்பத்துல நிற்பேன் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்.
இல்லை எங்கள் அப்பா அம்மா எனக்கு முக்கியம், அவங்க கூட எடுப்பேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்கள் ஏன் குழப்புறீங்க? நான் காதலிச்சேன், எங்கள் அப்பா அம்மாவை வம்புக்கு இருக்காதீங்க, அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, இதை இதோட விட்டுருங்க, இதோட விட்டுருங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒரு பிள்ளைக்கான நெருக்கடி அதெல்லாம் நம்ம உணராமலாம் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு 27 வயது உள்ள பொண்ணு, சித்தார்த் டாக்டர் பொண்ணு, ஒரு 10 வருஷம் நட்பில் இருந்திருக்கீங்க, 7 வருஷம் காதலிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப பர்சனலாகவும் பேசியிருக்கீங்க, உரையாடி இருக்கீங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து அப்போ அந்த இதுவரை நீங்கள் காதலிச்சது அந்த அன்பு நட்பு எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குல்ல. அப்போ எது வந்து நீங்கள் தடுக்குது? எங்கள் அப்பா பாசமா? அது பேர் சாதி தானே. நான் சாதின்றேன், அது பாசம். அப்பா அம்மா பாசம் இல்லையா? அப்பா அம்மா மேலே பாசமாக நான் அதை பார்க்கல, சாதி பாசம் தான் நான் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெண்களுக்கு நடைபெறக்கூடிய ஹராஸ்மெண்ட்டில் டேட்டா, என்சிஆர்பி டேட்டா நான் சொல்ல, 95% ஹராஸ்மெண்ட் வந்து குடும்பங்களில் தான் நடக்குது. குடும்பம் ஒன்றும் பெரிய பாதுகாப்பெல்லாம் சொல்ல முடியாது. தெரிந்தவர்களாலும் சொந்த சாதிக்காரர்களாம் நிறைய பேர் வந்து வன்முறைக்கு உள்ளாகிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் டேட்டா, நீங்கள் எடுத்து பாருங்க இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அது என்ன இருக்குது? இன்னும் அப்பா அம்மா மேலே பாசம்னா அப்போ அவன் மேலே இதுவரை வச்சுருந்தது என்ன? அவன் நம்பிக்கை கொடுத்தது என்ன? ஒரு ஒரு பையனை இழந்து போய் நிற்கிறாங்களா? என்ன 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 அதுக்கு என்ன மாற்று? என்ன எவ்வளோ பெரிய குடும்பம், எவ்வளோ பெரிய பிழை அது? நீங்கள் செய்து மிகப்பெரிய வரலாற்றில் மன்னிக்க முடியாத குற்றம்னா அந்த குற்றத்தை திருத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவின் குடும்பத்தை வந்து நின்றுந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நம்ம இளவரசன் திவ்யா சம்பவம், கோகுல்ராஜ் சம்பவம், திருவண்ணாமலை துரை சொன்னீங்க. இது போன்றுதான் கவின்குமாரனுடைய ஆணவ படுகொலை. இந்த செய்தியும் அப்படியே கடந்துதான் போகுமா, அல்லது இதற்கு ஏதேனும் ஒரு தீர்வு கிடைக்குமா, இதற்கு ஒரு நீதி கிடைக்குமா? கண்டிப்பாக வந்து நம்ம நீதி கிடைக்கணும். கிடைக்குமான்றது வந்து மிகப்பெரிய கேள்வி. கிடைக்காத நீதி தான் நிறையா இருக்குங்க. நம்ம 2017 இதுவரை நடைபெற்ற ஆணவ கொலைகளில் ஒரு வழக்குக்கு தான் நீதி கிடைச்சிருக்கு. வர்ஷினி பிரியா, கனகராஜ், பல வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு, குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு வந்து விடுவிக்கும் படுறாங்க. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தனியாக ஒரு சட்டம் இல்லைன்றதான் சொல்ல வரோம். தனித்த ஒரு சட்டம் இல்லை. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தீர்வு இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் இருக்கணும், பாலிசி சேஞ்சஸ் இருக்கணும், சட்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், மக்கள் மத்தியில் மாற்றம் வரணும். இது பெண்களுடைய தனிப்பட்ட முடிவு, அது அவங்களுடைய சாய்ஸ், தலையிட பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும். இந்த காஸ்ட் ப்ரைடால் ஒன்றுமே இங்கே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் யோசிக்கணும். இங்கே வந்து சார் இது வந்து ஒரு நான் டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிஸ் உள்ள சொசைட்டியாக மாறினா தான் தீர்வு. அது எப்படி நான் டிஸ்கிரிமினேஷன்னாக்கா அவங்க என்ன மைண்ட் செட் இருக்கணும்னா, காஸ்ட் இஸ் நாட் ஏ கல்ச்சர். ஜாதி என்பது கலாச்சாரம் இல்லை, சமத்துவம் தான் கலாச்சாரம், மாண்பு தான் கலாச்சாரம், சுதந்திரம் தான் கலாச்சாரம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பெண் ஒரு பையன் விரும்புகிறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. சட்டங்கள் நிறைய இருக்குது நம்ம இதில். உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், இந்து திருமண சட்டமே சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானதல்ல. இந்து திருமண சட்டம் சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரான அல்லன்னு உச்சநீதிமன்றம் லதா சிங் வெர்சஸ் யூபிங்கிற வழக்கில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் சில வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்களா, விகேஷ் யாதவ் வெர்சஸ் பீகார், ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் யூபி வழக்கெல்லாம் வந்து ஒரு பெண்ணுடைய தெரிவு செய்யும் உரிமையை யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாதுன்னு இருக்குது. ஆணவ கொலையில் இன்னும் உச்சகட்டம் என்ன ஒரு இடத்துல திருப்பி சொல்கிறாங்க. மும்பையில் நடந்த ஒரு வழக்கில் ஆணவ கொலையில் சதி மட்டும் இல்லை, அவனை கொல்ல வேண்டும் என்று அவன் சிந்திச்சான் என்று தெரிய வந்தாலும் மரண தண்டனை கொடுக்கலான்னு இருக்கு. அந்த அளவுக்குலாம் சட்டங்கள் வலுவாக இருக்குது. 75 தீர்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இது வந்து நடக்கலாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இறுக்கமாக இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு தான் இது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வளர்க்கும் போது அவனுக்கு வந்து எஜுகேஷன் நல்லா வளருங்க. ஆணுக்கு பெண் ரெண்டுத்துக்கும் சேர்த்த சொல்கிறேன். ரொம்ப எஜுகேஷன் வளருங்க, நல்ல ஒரு வேலைக்கு போகணும், பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கணும், கூட இருக்கணுன்ற அனுசரணையாக இருக்கணும், நேசமாக பழகணும். இன்க்ளூசிவ் தான் நம்மளோட அடையாளம். எல்லாரோட ஐக்கியமாக இருக்கணுன்றது அடையாளம். இதை வந்து கல்ச்சராக எடுத்துகிட்டு போகணும். எங்கே வளர்க்குறானுங்க பாவம் சார். இப்போ ஒருத்தவன் ஒருத்தன் என்ன சொல்லியிருந்தானா, எவிடன்ஸ் கதிரை வந்து கொலை செய்தவர்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி ஒரு சாதி சங்க முகநூலில் போட்டிருந்தான். ஒரு ஐபி கூப்பிட்டு, சார் ஒருத்தன் போட்டிருக்கான் அப்படின்னாரு. அப்படியா 1 கோடி வச்சுருக்கான் அவன் அப்படின்னு கேட்டு அவனை போய் செக் பண்ணி பார்த்தா இங்கே ஒட்டகம் வச்சுட்ருக்கான். இப்போ இவனை யார் என்ன வளர்க்குறாங்கன்னா,
நம்ம தான் ஆண்ட பரம்பரை. அவனுக்கு வந்து டேய் உனக்கு கல்வி இல்லை, கல்வி தாண்டா வேணும், சாப்பாடு வேணும்டா, கல்வி வேணும், சாப்பாடு வேணும், மனுஷனை பழகணுண்டான்னு சொல்லி கொடுக்காம நீ தான் ஆண்ட பரம்பரை, இந்த மீசை வச்சுக்கோ. நம்மளாம் வந்து என்னது இவ்வளோ பெரிய மீசை, உங்கள் தென் மாவட்டத்தில் போய் பார்ப்பீங்க, எல்லாம் மீசையை தலைக்கான வச்சு தூங்குவான். நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, 2 கிராம் இருக்குமா அந்த மீசை மயிறு? அதில் என்ன பெருமிதம் இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு பையனை வந்து படிக்க வைக்கிற சொல்லி கொடுக்காம, எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுக்காம, அன்பை போதிக்காம, முன்னேற்றத்தை சொல்லாமல் அவன் பாவுன்றேன். ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சார், அது வந்து நீங்கள் வித்தியாசப்படுவீங்க. நான் எனக்கு கிடைச்ச லெசன், வெயிலடிச்சாம்பட்டின்னு ஊர், பட்டியல் சாதியும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மோதிக்கிட்டாங்க, பெரிய கலவரம். நான் சொல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 2 குடியிருப்பையும் பார்க்குறேன். ஒரு குடியிருப்பு ரொம்ப வசதியாக இருக்குது, ஒரு குடியிருப்பு பஞ்சமாக இருக்குது. இந்த பஞ்சமாக இருக்கிற குடியிருப்பு தான் பட்டியல் சாதி குடியிருப்புன்னு நானே நினச்சிட்டு போய் உட்காந்துட்டேன். எனக்கு தெரியாது. அங்கே திண்ணையில் உட்காந்துருக்க ஒரு அம்மா செம்பு கொடுத்தாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்க நினைக்கிறேன், என்ன இந்த மக்கள் இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறாங்க, இவ்வளோ சட்டை பஞ்சமாக, ஆடைகள் எல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குது, குடிச்சு வீட்டில் இருக்காங்க, இன்னும் அந்த பக்கம் இவ்வளோ வசதியாக இருக்காங்கன்னு உட்காந்துட்டே இருக்க. ஒரு அம்மா செம்பில் தண்ணி கொடுத்தாங்க, தண்ணி வச்சுட்டே இருந்தேன். அந்த அம்மா குறுகுறுன்னு என்னை பார்த்துட்டு, தைரியமாக தண்ணி குடிங்க, நாங்கள் ஒன்றும் எஸ்யூட்டு ஆளுகள் இல்லைன்னுச்சு. அப்போ தான் தெரியும் நான் உட்கார்ந்தது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய குடியிருப்புன்ட்டு. அந்த ஊரில் வந்து பட்டியல் சாதிக்காரன் வசதியாக இருக்கான். பொது புத்தி நிலையில் வந்து நான் நினச்சிக்கிட்டேன் பட்டியல் சாதி தான் ஏழ்மையாக இருப்பா நினச்சிட்டு போய் உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு தோணுச்சு, சாப்பாடு இல்லை, திங்கிறதுக்கு சோறு இல்லை, தங்கிறதுக்கு வீடு இல்லை, ஆனால் சாதி வந்து கண்ணுக்கு தெரியாத சாதி எவ்வளோ ரூட்டடாக உள்ளே இருக்குது, டீப் ரூட்டில் பரவி இருக்கு. தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு சாதி சார். அந்த சாதியை வந்து எல்லாம் ஊக்குவிக்கிறது இன்னும் சாபக்கேடு. நீங்கள் ஜாதி இருக்கும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் அந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லே ஆர்டிகல் 15 சொல்லுங்க, ஜாதி கூடாதுன்னு சொல்லலை, ஜாதியை பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு தான் வரும். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கூடாது, ஜாதி கூடாதுன்னு சொல்லியிருந்தா என்ன ஜாதி பேரை போட்டிருக்க மாட்டாங்களே. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாநிலங்களோட தமிழ்நாட்டு ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஜாதி பேர் போட்டுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஜாதி கட்சி வச்சுங்க, அதை இந்த சங்கத்தை விட்டுருங்க. இவனுங்க நான் சொல்கிற தலைவர்களை சொல்கிறேன், இந்த சங்கம் வச்சிருக்கிறவன் அவன் ஜாதி போட்டுக்கிறான், அவன் பெருமையாக பேசிக்கிறான், இவங்கெல்லாம் ஒரு லெட்டர் படி இயக்கங்கள். நான் சொல்கிறேன் மிகப்பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய, ஈவன் ராமதாஸ் சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு ராமதாஸ் வண்டியர் நிற்கா போட்டிருக்காரா, இல்லை அன்புமணி வண்டியரை நிற்கா போட்டிருக்காரா? நார்த் இந்தியாவில் வந்து முற்போக்கு பேசுவாங்க அவங்க, ஆனால் பின்னாடி ஜாதி போட்டுக்குவாங்க. தமிழ்நாட்டில் இந்த பழக்கமே இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு புற்றீசல் மாதிரி. இன்றைக்கி ஊரு சரி ஒன்றா சார் இருக்குது. இது எங்கே அதுவே இல்லையே, சுடுகாடு வந்து தனித்தனியாக வச்சுருக்கான். ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய பாகுபாடெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 நாள் கேட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, பட்டியல் சாதி பசங்கள்லாம் மைனஸ்ன்னு வரான், மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூக பசங்களை வந்து ப்ளஸ்ன்னு வரான். கிளாஸில் போடும்போது ப்ளஸ்ஸை நம்பி தான் மைனஸ் இருக்குது, மைனஸை நம்பி ப்ளஸ் இல்லைன்னு இருக்காரு. அவர் மேலே நாங்கள் எஸ்சிஸ்ட் வழக்கு போட்டோம். அவர் வந்து நான் மறுக்கலை, நான் அப்படிலாம் செய்யலைங்கன்னு சொல்லலை. ஒரு என்னத்தில் சொன்னதும் அதிர்ச்சி. பிள்ளைகளுக்கு புரியுன்ற முறையில் நான் வந்து எளிய முறை சொல்லி கொடுத்தேன். அவர் கடைசி வரை தான் பண்ணினது ஜாதி வன்மம் புரியல. நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க? அப்போ இந்த சாதி, நான் பேசுகிற தமிழாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேசுகிற திராவிட அரசியலாக இருக்கட்டும், இடதுசாரி அரசியலாக இருக்கட்டும், முதன்மையானது வந்து காஸ்ட்டை வந்து இங்கே ஒழிக்காமல் ரொம்ப. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த சுர்ஜித் இவ்வளோ படிக்காதவன் முட்டா பையன், அவன் தான் அறுவா எடுத்து வெட்டுவான், கூலிப்படை வெட்டுவான்னு சொன்னீங்களே, இவன் படித்தவன் தானே, வெட்டியிருக்கானே. இப்போ நம்ம கல்வி எதை கொடுக்குது? தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி வந்து திருநெல்வேலி சார் குறிப்பாக சொல்கிறேன், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்கள் எல்லாம் பயங்கர காஸ்ட் அட்ராசிட்டிஸ் ப்ரோன் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணணும். அவ்வளோ வன்முறை. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் பட்டியல் சாதி மக்கள் மீது நடைபெறக்கூடிய வன்மைகளில் 40 விழுக்காடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? 40 விழுக்காடு தென் மாவட்டங்களில் அதிகம்ன்றீங்க. தமிழ்நாட்டிலே, அதாவது கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பட்டியல் சாதி வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 1500 இருக்கும், இப்போ 2200 300 ஆகுது. சரி, இது 2 விதமாக நான் பார்க்கலாம். ஒன்று, அவேர்னஸ் கூட இருக்கும், அதனால் வழக்குகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு வாதம் இருக்குது, அதையும் ஒத்துக்கிறேன். இன்னொரு வாதம் என்னன்னா,
இந்த வழக்குகளில் 80 விழுக்காடு ஹீனஸ் கிரைம்ஸ். அதாவது ஹீனஸ் கிரைம்ஸ்னால் கொடூர குற்றங்கள். இப்போ கொடூர குற்றங்கள்லாம் நான் நீங்கள் ஒன்றும் இல்லை, வடக்காட்டில் போய் அவன் அடிக்கிறான். ஆமாம். 300 பேர் அடிக்கிறான், 12 பேர் அரெஸ்ட் பண்ணுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கலெக்டர் ஏன்டா எஸ்பியும் போகலன்னா போகவே இல்லை. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ண பிறகு அப்பயும் அந்த இது சார் ஈகோ. கதிர் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன போகிறது? அவர் பிரஸ்ட சொல்லுவார் நாங்கள் போகமான்னு. நீதிமன்றம் திட்டுச்சு. என்ன ஒயிட் காலர் வேலை பார்க்குறீங்களா எஸ்பியும் கலெக்டரும்? 24 ஹவர்ஸ்க்குள்ளே போகணும்னு சட்டத்தில் இருக்குல்ல, ஏன் போக மாட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் போகிறாங்க, 11 நாள் கழித்து போகிறாங்க. அப்போ அதிகாரிகளுடைய மனநிலை என்ன இருக்குது? இப்போ இன்னும் அதான் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ்ன்றேன். கலெக்டிவ் ஃபெயிலியர். ஆமாம், இன்ஸ்டிடியூஷனல் சட்டங்கள், பாலிசி, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவேர்னஸ், இது எல்லாமே அதை வந்து நம்ம சரி பண்ணணும் சார். அது வந்து மாறணும், மாற்றப்படணும். மாற்றுவதற்காக தான் நீங்கள்லாம் போராடிட்டு இருக்கீங்க. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், வேற என்ன சொல்கிறது? அதுதான் சொல்லி ஆகணும். கடைசியாக மக்கள்கிட்ட கொடுப்போம், என்ன மாற்றங்கள் பிறக்குதுன்னு பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி எவிடன்ஸ் கதீஷ் சார். நன்றி 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 சார்.